நீ விசுவாசத்துல இல்லை. உன்னை இப்ப வெளியே தள்ளி இங்கே உனக்கு டீச் பண்ணி உன்னை பரிசுத்தமாக்கி என் பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி திருப்பி கொண்டு வர. ஆமென். ஏன்னு ரொம்ப சிம்பிளா, இது எல்லாமே இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல இங்க நடக்குது எல்லாமே பரலோகத்துக்கு ரிலேட்டடானது. காணான், பரம காணான், பூலோக காணான், பரம காணான், 2 காணான் தான். பூலோகத்துல எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழ்ற ஒரு இடம் தான் பூலோக காணான். அதே போலதான் பரலோகத்திலையும் அப்படி. இப்ப என்னை சுத்தி நரகம் மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கீழ்ப்படுதல்ல இல்லை, நீங்க விசுவாசத்துல இல்லை. இந்த கீழ்ப்படிதல் விசுவாசம் இரண்டும் இருக்குமானால் அவன் கானானுக்குள் பிரவேசித்திருவான். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டெப்த் ஃபவுண்டேஷன் சொல்றேன், நீங்க எல்லாரோடய அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். யோசுவா காலை கீழ்ப்படிதல் விசுவாசம், கானானுக்குள்ள என்டர் ஆயிட்டான். அதர் பீப்புள் போகல. இன்னைக்கு இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கிறவன் உள்ள போயிடும். இவன் கீழ்ப்படிதல்ல பரிசுத்தம் அடங்கிருது, விசுவாசத்துல பரிசுத்தம் அடங்கிருது. இப்ப இது 2 இல்லாம கானானுக்குள்ள போனா நீ கானானையே நாசமாக்கிருக்க. நீங்க எந்த ஒரு மனமாற்றமும் உருமாற்றமும் அடையாமல் நீ பரலோகத்துக்கு போனா பரலோகத்திலே உனக்கு சந்தேகம் வரும். அல்லேலூயா. பல எண்ணங்கள் உன்னுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். பரலோகத்துல போய் ஆண்டவர் ஒரே எண்ணம் உள்ளவளா உன்னை மாத்தி தான் கொண்டு போவார். அது மாதிரிதான் ஆசீர்வாதமுமே. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீயே கெடுத்துட கூடாதுன்றதுக்காக கர்த்தர் உன்னை மாத்தி தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா. இததான் இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல எசேக்கியேல் 36 சொல்றாரு. இதையெல்லாம் நான் உனக்கு செய்யறேன், இதெல்லாம் நான் செய்யறதுக்காக உன் கூட நான் கவனம் பண்ணியிருக்கேன். ஏன் நாமோ பரிசுத்த நாமோ இதெல்லாம் நான் சரி பண்றதுக்கு இதெல்லாம் நான் செய்யறேன். ஆமென். ஆனா ஏன் நீ சிறையிருப்புக்குள்ள போன? விசுவாசம் இல்லாததுனால், கீழ்ப்படியாமையினால். நீங்க இதுக்கு ரெஃபரா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதலில் யார் பங்கு பெறுவான் என்பது தெளிவா இருக்கும். கீழ்ப்படியாதவர்கள் இளைப்பாறுதல் போக மாட்டாங்க. விசுவாசம் இல்லாதவங்க இளைப்பாறுதல் போக மாட்டாங்க. ஸோ அப்ப நம்ம சுத்தி நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்பாங்க. உங்களுக்குள்ள திட விசுவாசம் இருக்குன்னா நிச்சயமா நீங்க உங்களை கிரைஸ்ட் சென்டர் லைஃப்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்க அந்த விசுவாசம் உங்க எல்லைகளில் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணிருக்கு. அதான் கர்த்தரை மையமா கொண்ட நகரம். நகரம்னா எங்கேயோ நீங்க வேற சிட்டிக்கு போறது கிடையாது. ஒண்ணே அதான் அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். அந்த நகரம் அப்படின்னோடனே நீங்க ஒரு சிட்டிக்கு வேற எங்கேயோ இருக்கு, நம்ம அங்க போறோம் அப்படின்னு. ஆமா, எங்கேயோ நம்ம போறோம் அப்படி இமேஜினேஷன் கிடையாது. நீங்க விசுவாசிக்க உங்க சிட்டி இருக்குல்ல, உங்களை சுத்தி இருக்காது, அது என்னவாயிரும் அப்படின்னா ரெஸ்டோரேஷனுக்குள்ள பாழாக்குகிற கையில இருந்து விடுதலை ஆக்கி, எவெல்லாம் உங்க குடும்பத்துல யாரையெல்லாம் பாழாக்கிட்டு இருந்தானோ அவெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு, அல்லேலூயா, எதெல்லாம் சத்துரு விழுங்க பார்த்துட்டு இருந்தாலும் அவெல்லாம் கக்கப்பட்டு எல்லாம் நேர்த்தியாகி ஒன்றை சுத்தி இந்த வீட்டை பார்த்தாலும் இந்த வீட்டுல அப்படியே கர்த்தருடைய அந்த அதை ஹிந்துக்கள் சொல்லுவாங்க தெய்வ கடாட்சித்தம் தெரியுது. எதுக்கு சொல்லுவாங்க? அவங்க சாம்பிராணி போட்டு இந்த பூவை போட்டு அப்படிலாம் போட்டு அப்படி தெய்வ கடாட்சித்தம் தெரியுதுவாங்க. அப்படி தெய்வம் காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துக்குள்ள. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நகரம். ஆமென். அப்படியாய் நம் எல்லையை மாற்ற தேவன் விரும்புறார். நான் உனக்குள்ள தங்கி இருக்கதும், உன் வீட்டை பார்க்கும்போது நான் இருக்கிறேன்னு சொல்றதும், ஆமே, நீ ஏன் ஜனம்னு சொல்றதும், ஆமே, இது கர்த்தரால் ஆசீர்வாதம், கர்த்தரால் ஆசீர்வாதம் கொடுத்தான்னு சொல்றதும், ஆமே, அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு போய் ரெஸ்டோரேஷனுக்குள்ள இதுதான் கொண்டு வர நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா கவனம் பண்ணாலும் செய்யறேன். ஆமே. ஆனா நீ என்ன பண்ணு, இப்படி நான் கொண்டு நடத்திட்டு இருக்கும்போது என் மேல இருக்க விசுவாசத்துல உறுதியாயிரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திரு. அப்பதான் திரும்பியும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய நகரத்தில் நீ கக்கப்படாமல் இருப்பாய், வெளியேற்றப்படாமல் இருப்பாய். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். சோ நம்ம திரும்ப அவிசுவாசமா திரும்ப நம்ம திரும்ப ஆண்டவர் செய்வார்னா அது எத்தனை நாள் தெரியாது நமக்கு. காடோட
கிரேஸ் ஃபினிஷிங் டே எப்போ ஆண்டு வருவான்னு தெரியாதுங்க. அல்லேலூயா. அதில் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தேவன் பேரில் விசுவாசமா இருந்து உங்களுடைய நகரம் தேவனுடைய நகரமாய் தேவன் மாற்ற விரும்புகிற அவருடைய சித்தத்தை அறிந்து அவரை விசுவாசித்து அவரிடத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய நிலைமை டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஆமென். இதையெல்லாம் செய்யும் போது உங்க மூலமா அவர் மகிமைப்படுவார். அவரு மற்றவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்க இப்படி இருக்க காரணம் அவங்க கும்பிடுற கடவுள் தான். அப்ப ஆண்டவர் நாமம் நீ நீ தேடி நீ கரெக்டான ஆளை தான் தேடி போயிருக்க போல. அல்லேலூயா. நீ பிடிச்ச இடம் கரெக்ட் அப்படின்னு உலகத்தை சொல்லுவாங்க. புறஜாதி சொல்லுவாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் என்னால கரை சேர்க்க முடியல. ஆனா உன்னை பார்க்கும்போது உன்னை அழைச்சி வந்த தேவன், நீ போய் தேடின தேவன் உன்னை நல்லா வச்சிருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அது உண்மையான தெய்வமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவேன். அங்க யார் நாம மகிமைப்படுது? நீ செழிப்பாக செழிப்பாக, நீ வளமாக வளமாக, நீ சந்தோஷமாக சந்தோஷமாக, நீ உயர்த்தப்பட உயர்த்தப்பட அவர் நாமும் மகிமைப்படும். ஆமென். நீ பரிசுத்தமா இருக்கு, பாவத்தை வெறுத்து பரிசுத்தமா இருக்குது, பிரகாசமா இருக்குது உன்னுடைய இடம் என்று பார்க்கும்போது அவர் நாம மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதையே அவர் விரும்புகிறார். ஆமென். அப்படிதான் இந்த மாதிரி உங்களை நடத்த விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you Jesus. ஸோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. எசேக்கியேல் 36 முழு அதிகாரத்தையும் நீங்க போய் வாசித்து பாருங்க. தேவன் எவ்விதமான ரெஸ்டரேஷன் உங்களுக்கு கொடுக்கிறாரு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளிலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒழுக்க ரீதியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தம்முடைய ஜனத்தை வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எப்பொழுது விரும்புகிறார். நாம் ஒழுக்கமாக ஒழுங்கு கிரகமாக, அந்த ஒழுங்கு கிரகம் அவரை மகிமைப்படுத்துகிறார். ஒழுங்கு கிரகமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அதனாலதான் அங்க இருந்து பாபிலோன்ல இருந்து உன்னை பிரிச்சு எடுத்தாரு. திரும்பி இவரை விசுவாசிக்காம பாபிலோனுக்கு திரும்பாமல் கர்த்தர் இருக்கிற விசுவாசத்துல சில நேரம் பாத்தீங்கன்னா பாவம் தேவனை புறக்கணிக்க வைக்கும். ஆமென். பாவம் என்ன பண்ணும்? தேவனை தள்ளிவிட்டு தேவனை மறக்கடிக்க பண்ணி அந்த பாவத்தை நோக்கி நடத்தி செல்லும். அதுதான் பழைய ஏற்பாடு தீட்டு என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு அந்த தீட்டை நீக்கி போட, இந்த ரெஸ்டரேஷன் என்பது அந்த தீட்டை நீக்கி போட வந்தவர் இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. நம்முடைய ஒழுங்கின்மையை ஒழுங்காக்க இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது.